மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். காய்கறி தோட்டம் போட்டிருக்கோம், அது பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணணும். ஏன்னு கேட்டால் பூத்து காய் வரும்போது அதுக்கு நோய் வந்துச்சுன்னாக்கா அது காயை பாதிச்சிடும் இல்லைங்களா? அது பூக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணுங்கிறத தோட்ட மருத்துவர் சொல்கிறார், கேளுங்க. நேயர்களே வணக்கம். எல்லோரும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து செயல்படுத்த தொடங்கியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக சில பேர் கொஞ்சம் முன்னாடியே கூட தொடங்கியிருப்பீங்க. உங்களுடைய காய்கறி பயிர்கள்லாம் நடவு செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு 3-4 வாரம் முன்னாடியே கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து இப்போ தான் தொடங்கியிருப்பீங்க, சில பேர் ஒரு வாரம் முன்னாடி தொடங்கியிருப்பீங்க. நம்ம கடந்த 2 எபிசோட்ஸாக வந்து நம்ம வந்து காய்கறி பயிர்களை மொட்டை மாடி தோட்டங்களில் க்ரோ பேக்ஸ்லையோ அல்லது தொட்டிகள்லையோ அல்லது பிளான்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொட்டை மாடிகளில் சிலர் வீட்டில் வந்து பேரப்பெட் வால் அந்த சுற்றுச்சுவர் ஓரமாக வந்து நிறைய தொட்டிகள் மாதிரி கட்டி வச்சுருப்பீங்க. அந்த தொட்டிகளில் வந்து காய்கறி பயிர்கள் போடுறதுக்கு எதுவாக நீங்கள் தயார் செஞ்சுருப்பீங்க. விதைகள் விதைச்சிருப்பீங்க, நேரடி விதைகளோ அல்லது டிரான்ஸ்பிளான்ட் விதைகளோ விதைச்சிருப்பீங்க. செடிகள் வளர்ந்துருக்கும். செடிகள் வளர வளர வந்து பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல வளரும். அதுதான் உண்மை. அதாவது சில பேர் வந்து வீட்டு தோட்டம் தொடங்கும் போது சொல்லுவாங்க, காய்கறி தோட்டம் போடணுங்க, செடி போடணுங்க, விதை போடணுங்கன்னுவாங்க. ஆனால் வந்து பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது அவங்க அதிலேருந்து மெல்ல மெல்ல விலகிடுவாங்க. ஒரு பயிர் வளர்க்குறோம், எந்த ஒரு வளர்ச்சியிலையுமே வந்து பிரச்சனைகள்ங்கிறது வரத்தான் வரும். ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவோம். அதாவது வந்து அந்த பிரச்சனைகளை வந்து முதல்ல இனம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனை இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்லி இனம் கண்டுக்கிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனை வந்து தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் வந்து புஸ்தகங்கள்லேருந்தோ வலைதளங்கள்லேருந்தோ இல்லை விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்டேருந்தோ நிறைய கற்றுக்கலாம். நம்ம இந்த வார நிகழ்ச்சியில் வந்து நம்ம 1 மாதம் அல்லது 1.5 மாதம் நிலையில், அதாவது வந்து ஒரு பூக்கிற தருவாயில் இருக்கிற ஒரு செடி 1.5 மாதம் ஆயிருக்கு. இப்போ எல்லாமே நீங்கள் போட்டு ஒரு 1.5 மாதம் ஆயிருக்கும், 1 மாதம் ஆயிருக்கும். பூக்கிற தருவாயில் இருக்கிற வரைக்கும் செடிகளுக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும், விதை விதைச்சதுலேருந்து வந்து பூக்கிற தருவாய் வரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருங்கிறத பற்றி சின்ன சின்ன குறிப்புகள் தெரிஞ்சுக்க போகிறோம். விதைச்ச உடனே வரக்கூடிய முதல் பிரச்சனை டேம்பிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவோம். அதாவது வந்து செடி வந்து முளைக்கும் போதே வந்து ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே வந்து முளைச்சி அழுகி போயிடும். அதுக்கு பேர் ஈரக்கடு நோய்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. டேம்பிங் ஆஃப்னு சொல்லி ஆங்கிலத்தில் பிரபலமாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முளைச்சி ஒரு 3-4 நாளைக்குள்ளேயே வந்து அழுகி போகிறது வந்து ஒரு பூசணத்தினால் ஏற்படக்கூடிய நோய். இந்த பூசணத்தினால் ஏற்படக்கூடிய நோயை வந்து நீங்கள் கெமிக்கல் முறைகளில் கட்டுப்படுத்தணும்னு சொன்னாக்கா காப்பர் ஆக்சிக்ளோரைட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் கலந்து அதை வந்து நீங்கள் ஊற்றலாம். அதாவது காப்பர் ஆக்சிக்ளோரைடுங்கிறது ஒரு பவுடர். அந்த பவுடரை வந்து ஒரு 3 கிராம் பவுடரை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் அதை வந்து ட்ரென்ச்சிங்னு சொல்லுவோம், வேரை வந்து நனைக்கிறது மூலமாக வந்து அந்த நோயை கட்டுப்படுத்தலாம். நோய் உருவாகினதுக்கு அப்புறமா அதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். அதனால் நோய் வரத்துக்கு முன்னாடியே ப்ரொஃபலாக்டிக் அப்படின்னு சொல்லி முன்னக்கூட்டியே நம்ம அதை வந்து அந்த விதைகள் விதைச்சிட்டு நம்ம வந்து ஊற்றுறது நல்லது. இன்றைக்கெல்லாம் வந்து எல்லா விதைகளும் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா விதைகளும் வந்து ட்ரீட்டட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விதைகள் மேலே வந்து ஒரு கெமிக்கலை வந்து பூசி அது வந்து ஈரக்கடு நோயிலேருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்களே வந்து சீட்ஸை வந்து கெமிக்கலை வச்சு ட்ரீட் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்ச காலமாக வந்து ரொம்ப இயற்கை முறைகளில் தான் நம்ம வந்து காய்கறிகள்லாம் வளர்க்கணும்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வரதுனால சில பேர் நாங்கள் வந்து ட்ரீட்டட் சீட்ஸ் உபயோகிக்க மாட்டோம், நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணாத கெமிக்கல் மூலமாக ட்ரீட் பண்ணாத சீட்ஸ் தான் உபயோகிப்போம்னு சொன்னாங்கனாக்கா அவங்களுக்கு ட்ரைகோடர்மாவோ சூடோமோனாஸோ அந்த மாதிரியான ஆர்கானிக் முறைகளில் வந்து இயற்கை முறைகளில் வந்து பூசண நோயை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முதல்ல காய்கறி தோட்டம் போடணும்னு தொடங்கிட்டீங்கன்னாக்கா முதல்ல நிச்சயம் பண்ணிடணும், நீங்கள் இயற்கை வழிகளில் போகிறீங்களா அல்லது கெமிக்கல் முறைகளில் போகிறீங்களான்னு சொல்லி. இயற்கை முறைகளில் போனீங்கன்னாக்கா இயற்கை வழிகள் தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். இயற்கை வழிகளை பாதி தூரம் கடைப்பிடிச்சிட்டு டக்குன்னு பிரச்சனைன்னு வரும்போது மாறிட்டு கெமிக்கல் முறைகள் வரக்கூடாது. கெமிக்கல் முறைகள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா சில ரசாயன உரங்களும் சில ரொம்ப சேஃபான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உபயோகிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தி கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு பூச்சி மருந்து கலந்த ஒரு உணவை சாப்பிட்றீங்க, ஒரு கெமிக்கலி வளர்த்த ஒரு உணவை சாப்பிட்றீங்கிற ஒரு சின்ன ஒரு மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் ஒரு நெருடல் இருக்கத்தான் இருக்கும். அதனால் இயற்கையான முறைகளில் காய்கறிகள் வளர்க்குறது தான் சால சிறந்தது. அதுக்கு அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா நல்லா செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு மாதம் அல்லது 1.5 மாதத்துக்குள்ளே முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை டேம்பிங் ஆஃப் அல்லது
முளைச்ச உடனே ஏற்படக்கூடிய ஒரு வாடல். அந்த வாடலை தடுக்கணும் அப்படின்னாக்கா இயற்கை முறைகளில் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்கனாக்கா நீங்கள் ஊடகத்தை தயார் பண்ணும் பொழுதே, உங்கள் மீடியமை நீங்கள் தயார் பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து இந்த ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், அது வந்து 2 விதத்தில் கிடைக்குது. ஒன்று பவுடர் மாதிரி கிடைக்குது, டால்க் பேஸ்ட் பவுடர். இன்னொன்று வந்து தண்ணி மாதிரி கிடைக்கும், லிக்விட் ஃபார்முலேஷன். ஸோ இந்த 2த்தில் நீங்கள் எது வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அது 2மே வந்து விதைகள் போடுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஊடகத்தையே நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிடணும். உங்கள் ஊடகத்தை நீங்கள் ட்ரீட் பண்ணுறது மூலமாக அந்த இயற்கை பூசணக்கொல்லியானது, அந்த ட்ரைகோடர்மாவானது அல்லது சூடோமோனாஸ் ஆனது உங்கள் மீடியம் முழுக்க வளர்ந்து நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை வந்து கட்டுப்படுத்திடும். இல்லை நாங்கள் இயற்கை முறைகளில் போகணும்னு விரும்பலை, நாங்கள் வந்து கெமிக்கல் முறைகளில் போகலான்னு நினைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா முளைப்பு வந்த உடனே, விதை முளைச்ச உடனே நீங்கள் காப்பர் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் உபயோகப்படுத்தலாம். காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து இயற்கை விவசாயத்துக்கும் வந்து சரின்னு சொல்லி சில கருத்து இருக்குது. சில பேர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஒரு சேஃப் ஃபஞ்சிசைட். இந்த ஒரு 10 நாளை தாண்டிடுச்சு, விதை நல்லா முளைச்சிருச்சு, நல்ல மேலே எழும்பி வந்துருச்சு, ஒரு 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 ஜான் அல்லது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே செடி கிளம்பிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா சக்கிங் பெஸ்ட்ஸ், அதாவது வந்து சாறு உறிஞ்சிற பூச்சிகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சாறு உறிஞ்சிற பூச்சிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இலைகளுக்கு அடியில் போய் அது உட்காந்துட்டு சாரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி இலைகளுக்கு அடியில் உட்காந்து சாறு உறிஞ்சும் பொழுது இலைகள் வந்து சுருங்கும். அந்த இலைகள் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு பூச்சி உறிஞ்சிக்கிட்டு இருக்குனாக்கா இலைகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சில சமயம் இலைகள் வந்து கருக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சாறு உறிஞ்சிற பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், ஸ்டிக்கி எல்லோ ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டிக்கி எல்லோ ட்ராப்போ அல்லது ஒரு பெயிண்ட் டப்பாவில் வந்து ஹைவே எல்லோ கலரை பெயிண்ட் பண்ணி அதில் வந்து விளக்கெண்ணெயை தடவி ஒரு குச்சியில் வச்சு அதை தலைக்கீழ மாட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிக்கி எல்லோ ட்ராப் வந்து இந்த சமயங்களில் வந்து ரொம்ப உபயோகப்படும். முக்கியமாக இந்த சமயத்தில் வந்து ஏஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்வினி வந்து ஜாஸ்தி இருக்காது. குறிப்பாக வந்து கிழக்கு பகுதிகள், வடகிழக்கு பருவமழை பெய்கிற இடங்கள் இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஏஃபிட்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். வேறு சக்கிங் பெஸ்ட்ஸ், ஒயிட் ஃப்ளைஸோ ஜாசிட்ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இலை வெஜிடேட்டிவ் ஃபேஸ், இலைகள் மட்டுமே வரக்கூடிய ஒரு பருவத்தில், ஏன்னா இலைகள் மட்டுமே வரக்கூடிய பருவத்தில் வந்து இலைகளில் வந்து நிறைய சாறு இருக்கும். அந்த சாரை உறிஞ்சிறதுக்கு இந்த பூச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் உட்காந்துக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் கடந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா லீஃப் மைனர் அப்படின்னு ஒரு பூச்சி வரும். அந்த இலைகளில் வந்து கோடு போட்ட மாதிரியோ இல்லை வளைவாவோ இல்லை ஒரு நெளிவாவோ சில சர்பன்டைன் லைன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லீஃப் மைனர் வரும். இந்த லீஃப் மைனருக்கு வந்து பொட்டானிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எப்படி நீங்கள் வந்து ஸ்டிக்கி எல்லோ ட்ராப் யூஸ் பண்ணுறீங்களோ லீஃப் மைனருக்கு பொட்டானிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவும் இதுக்கப்புறமும் வந்து பூக்கிற நிலையில் இருக்கும்போது தான் வந்து கேட்டர்பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்து பூச்சிகளுடைய லார்வா, அந்த பட்டுப்புழு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த கேட்டர்பில்லர்ஸ் வந்து மெல்ல மெல்ல வந்து இந்த ஸ்டேஜ் முடியும் பொழுது, இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் முடியும் பொழுது மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்து பூச்சிகளுக்கு நல்லா தெரியும் அந்த தன்னுடைய வம்சாவளி வந்து எதை சாப்பிடணும், எதை சாப்பிட்டுட்டு எப்படி அது கூட்டுப்புழுவாக மாறணுங்கிறது தெரியும். ஸோ அதனால் இலைகள் நல்ல தெளிர்ச்சியாக வளர்ந்த உடனே இந்த அந்துப்பூச்சியோ இல்லை பட்டாம்பூச்சியோ வந்து முட்டையிட்டு அந்த கேட்டர்பில்லர்ஸ் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கும். இந்த கேட்டர்பில்லர்ஸ் வந்து இலைகளை மட்டுமே சாப்பிடாது, நிறைய காய்கறிகளில் வந்து காயிலையும் போய் இது தொலை ஏற்படுத்தி காய் புழுவாகவும் இருந்து காய்களையும் சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ பூக்கிறதுக்குள்ளே, இந்த செடி முளைச்சதுலேருந்து பூக்கிறதுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த 4-5 பிரச்சனைகளை வந்து நம்ம முதல்ல ஐடென்டிஃபை செய்யணும். இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி ஐடென்டிஃபை செஞ்சு அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு தீர்வை பார்க்கணும். நம்ம ஈரக்கடு நோயிலேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவே வந்து ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் வந்து மெல்ல மெல்ல செடி வளர்ந்துடும். சக்கிங் பெஸ்ட், அதாவது வந்து இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள் இருந்தாக்கா அது மெல்ல மெல்ல அது இயற்கையாகவே தானாகவே மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கி எல்லோ ட்ராப்ஸ் வச்சிங்கனாக்கா அதன் மூலமாகவும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள், எக்ஸ்டர்னல் நியூட்ரிஷன் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பூக்கிற தருவாயில் செடி பூ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் இயற்கை முறைகளில் இருந்தாலும் செயற்கை முறைகள், அதாவது கெமிக்கல் முறைகளில் நீங்கள் வந்து அதை வந்து செடிகளை வந்து நீங்கள் வளர்த்தாலும் உங்களுடைய செடிகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் நேர்களே. அதனால் இந்த ஒரு 1.5 மாதம் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.
தேவைப்பட்டு தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்டர்நெட்லலாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட், அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன செடி வளர்த்தீங்க, எப்படி நீங்கள் வந்து அதில் பிரச்சனைகளை பார்த்தீங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பொறுத்து நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வேடக்காரன் வேடம் போட்டு பயனில்லை, ஓடக்காரன் ஓடம் விட்டால் பயனுண்டு. இது என்னங்க இப்படி ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறாங்க? வேடக்காரன் வேடம் போட்டால் பயனில்லை, ஓடக்காரன் ஓடம் விட்டால் பயனுண்டு. அப்படின்னா இந்த வேடக்காரன் கூத்து கட்டுற போது, திருவிழாம்போது தான் அவன் வேஷம் போட முடியும். அப்போ தான் அவனுக்கு பயன். மற்ற நேரத்தில் அவன் வேஷம் போட்டானாக்கா ஒருத்தரும் கால்னா தரமாட்டாங்க. ஓடக்காரன் அப்படி இல்லை, அவனுடைய தொழிலே அது. இந்த ஓடக்காரன் ஓடம் விட்டால் கையில் காசு. ஆக மொத்தம் யார் யார் என்ன செய்யணும். ஆனால் நானாக நினச்சிக்கிறேங்க, இந்த ஓடக்காரனே வேடக்காரனாக இருந்துட்டா வேஷம் போடுற போதும் காசு, ஓடம் விடுற போதும் காசு. இது எப்படி இருக்குது? நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் சுகமாக, ஆனந்தமாக, அமைதியான வாழ்க்கை வாழணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.